கர்த்தருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைக்காக நான் எதிர்பார்த்திருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே தந்த ஒரு வார்த்தை என்னன்னா, மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கும் போது ஐஸ்வர்யமான ஒரு மனிதன் வருகிறான். அந்த மனிதனுக்கு ஆண்டவர் நிறைய வார்த்தைகளை பேசுகிறார். ஆனால் அந்த மனிதன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, நான் இதெல்லாம் சிறு வயதிலிருந்தே கத்துக்கிறேனே. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிப்பது எவ்வளவு கஷ்டமா இருக்குது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் சொல்றாங்க, அப்படின்னா ஐஸ்வர்யவான்கள் யாருமே ரட்சிக்கப்பட முடியாதா அப்படி என்கிற கேள்விக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனிதனால் கூடாததுதான், ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்கள். இந்த ஜெபத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த காரியத்தை மனிதனால் செய்ய முடியாததா இருக்கலாம். இது மனுஷனால செய்ய முடியாதது, என் பிள்ளையால செய்ய முடியாது, என் மனைவியினால செய்ய முடியாது, என் சொந்தக்காரங்களால செய்ய முடியாது. நானும் எவ்வளோ முயற்சி எடுத்தேன், நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன், ஆனா அது முடியாது, இது மனுஷனுடைய கையினாலே ஆகாது என்று எந்த காரியத்தை நீங்கள் நினைத்திருக்கிறீர்களோ, நான் நம்புகிறேன் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். அது மனிதனாலே முடியாது, ஆனால் கர்த்தரால் முடியும். தேவனால் எல்லாம் கூடும் என்று கர்த்தர் திருவிழம் பற்றுகிறார். இந்த நாளிலே எந்த காரியம் மனிதனால் முடியாது என்று உங்களிடத்திலே கொடுத்து விட்டார்களோ, இந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு பவர் இல்லைன்னு அவங்க சொல்லலாம், இந்த காரியத்தை செய்யறதற்கு எனக்கு அதிகாரம் இல்லைன்னு செய்யலாம். ஆனா உங்களுடைய இருதயம் அவங்கள தான் நம்பிட்டு இருக்கலாம். இவங்க நினைச்சா இது முடியும், இவங்க நினைச்சா இந்த காரியத்தை செஞ்சிருவாங்க அப்படின்னு உங்களுடைய இருதயம் 100% அந்த மனுஷனையே நம்பி இருந்து, இப்பொழுது அந்த மனுஷன் ஒருவேளை என்னால முடியாது, இது எந்த மனுஷனாலும் முடியாது, இது எத்தனை மேனேஜர்கள் வந்தாலும் இது முடியாது, இது எத்தனை டாக்டர்கள் வந்தாலும் இது முடியாது, இது எத்தனை அரசியல் தலைவர்கள் வந்தாலும் முடியாது அப்படின்னு உங்களுக்கு ஒருவேளை கை விரிக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராகிய ஆண்டவர் இன்று வாக்கு கொடுக்கிறார். எந்தெந்த காரியம் மனிதர்கள் முடியாது என்று உங்க கையிலே திருப்பி கொடுத்தார்களோ, எந்தெந்த பத்திரத்தை உங்கள் கையிலே திரும்ப கொடுத்திருக்கிறார்களோ, எந்தெந்த பேப்பர்களை உங்கள் கையிலே திரும்ப கொடுத்திருக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், மனிதனால் கூடாதவைகள் என் தேவனால் கூடும். நம்புகிறவர்கள் நன்றாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. எத்தனையோ மனிதர்கள் முயற்சி எடுத்து அது கூடாதவைகளா இருக்கலாம், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், என்னாலே எல்லாம் கூடும். அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. இப்பொழுது நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கும் போதே அந்த மனிதனை விட பெரிய கர்த்தர், அந்த ராஜாவை விட பெரிய கர்த்தர், அந்த அரசியல் தலைவரை விட பெரிய தெய்வம், அந்த அதிகாரை விட பெரிய தெய்வம் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்காக அந்த காரியத்தை செய்து முடிப்பேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். மனிதனால் கூடாதவைகள்